வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் இந்த விளக்கப்பதிவில் வறண்ட உதடுகள் மற்றும் அதற்கான இயற்கை தீர்வுகள் பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்க போகிறோம். மேலும் இந்த தொகுப்பின் முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால் முழுமையாக கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்திலேயாவது இந்த உதடு வெடிப்பு அல்லது காய்ந்த உதடுகளால கண்டிப்பா அவதிப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா ஏன் நம்ம உதடுகள் மட்டும் அடிக்கடி வறண்டு போய் ஒரு பழைய ஷூவோட தோல் மாதிரி வெடிச்சு போகுதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை இப்ப நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். பகுதி 1. நம்ம உதடுகள் அடிக்கடி வறண்டு போவது ஏன்? அதற்கான உயிரியல் காரணங்கள். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிஞ்சு கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால் இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். பொதுவா நம்ம உடம்புல இருக்கிற மத்த சருமத்துல இயற்கையாவே எண்ணெய் சுரப்பிகளும் சூரிய ஒளியிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் மெலனின் அப்படிங்கிற நிறமையும் இருக்கு. ஆனா நம்ம உதடுகள்ல ஈரப்பதத்தை தக்க வைக்கிற அந்த எண்ணெய் சுரப்பிகளோ இல்ல அதிக அளவிலான மெலனினோ கிடையவே கிடையாது. அதனாலதான் வெயில்லையும் காத்துலையும் படும்போது நம்ம உதடுகள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம ரொம்ப ஈஸியா வறண்டு போயிடுது. பகுதி 2. இதற்கான பெஸ்ட் இயற்கை தேர்வு சுத்தமான நெய். டாக்டர் விவேக் ஜோஷி அவங்களோட பரிந்துரைப்படி இந்த இயற்கை மருத்துவத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சுத்தமான நெய்யை எடுத்து உங்க உதடுகள்ல தடவுங்க. சும்மா தடவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை ரொம்ப மென்மையா மசாஜ் செய்யணும். இப்படி மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அப்பதான் உங்க சருமம் அந்த எண்ணெயை முழுமையா உறிஞ்சி உள்ளிருந்து ஆழமாக குணப்படுத்த முடியும். இதுதான் ரொம்ப சரியான வேகமான முறை. சரி, ஒருவேளை வீட்ல நெய் இல்லைன்னா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, இதுக்கு சில சூப்பரான மாற்று வழிகளும் இருக்கு. ஆலிவ் ஆயில், கோகோ பட்டர், தேன் மெழுகு, அப்படி இல்லைன்னா வைட்டமின் இ மாத்திரையை உடைச்சு அதுல இருக்க எண்ணெயை கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆனா நீங்க எதை பயன்படுத்தினாலும் சரி, அந்த எண்ணெய் சருமத்துல நல்லா உறிஞ்சிற வரைக்கும் ஒரு சாஃப்டான மசாஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பவே பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்தடுத்த விளக்கப்பதிவுகளில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், ஏஐ மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். பகுதி 3. நாம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள். உதடு வறண்டு போகும்போது நம்ம அடிக்கடி செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நாக்கால உதட்டை எச்சில் படுத்துறது. இது ரொம்பவே ஆபத்தானதுங்க. ஏன்னா நம்ம எச்சில்ல உணவை செரிக்க வைக்கிற சலைவரி என்சைம்ஸ் அப்படிங்கிற செரிமான புரதங்கள் இருக்கு. நீங்க அடிக்கடி உதட்டை நக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உணவை செரிக்க செய்யற இந்த என்சைம்கள் உங்க உதட்டோட மென்மையான சருமத்தை நேரடியாக தாக்கி அதை செரிக்க முயன்று மேலும் மோசமா சேதப்படுத்துது. பகுதி 4. நீர்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள். இந்த ஒப்பீட்டை பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தாங்க. நீங்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கலனா அது உடம்புல நீர்ச்சத்தை குறைச்சு டைரக்டா உங்க உதடுகளை வெடிக்க செஞ்சிடும். உங்களை நீங்க எப்பவுமே முழுமையா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது தான் உதடுகளை ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப அடிப்படையான ஒரு வழி. அதே போல தண்ணீர் மட்டும் இல்லைங்க, வைட்டமின் குறைபாடும் ஒரு முக்கிய காரணம். குறிப்பா வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இருந்தா நிறைய பேருக்கு உதடுகள்ல கடுமையான வெடிப்பு ஏற்படும். வெளியில தெரியாத ஒரு மறைமுகமான காரணம் இது. சோ ஆரோக்கியமான உதடுகளுக்கு வைட்டமின் பி ரொம்பவே அவசியம். பகுதி 5. லிப் பாம்களில் உள்ள ஆபத்துகள். கடைகள்ல கிடைக்கிற எல்லா லிப்பாமும் நல்லது கிடையாது. சில லிப்பாம்கள்ல ஃபீனால் மற்றும் கற்பூரம் கலந்திருக்கும். அதை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். இது கிருமிநாசினிகளா செயல்பட்டாலும் உங்க சர்மத்தை மிக மோசமா வறண்டு போக செஞ்சிடும். அதே போல இனிப்பு சுவையுடைய லிப்பாம்களை குறிப்பா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பதை தவிர்த்துடுங்க. ஏன்னா அந்த இனிப்பு சுவைக்காகவே குழந்தைங்க அடிக்கடி தங்களோட உதட்டை நக்க தொடங்குவாங்க. இது உதடுகளை மேலும் சேதப்படுத்துற ஒரு முடிவில்லாத சுழற்சியை உருவாக்கிடும். இப்போ இறுதியா ஒரு கேள்வி. உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள் உங்க உதடுகளை ரகசியமா சேதப்படுத்துதா? நாம தினமும் பயன்படுத்துற பொருட்கள், நாம அறியாம செய்யற நக்கிற பழக்கம், தண்ணீர் குடிக்க மறக்கிறதுன்னு நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் நம்ம உடலை எப்படி பாதிக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். இதுதான் இன்றைக்கான அந்த சர்ப்ரைசிங் டேக்அவே. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க. இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இப்பவே பீரா இன்சைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த தொகுப்பில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். வணக்கம்.